இந்தியா இந்த இடத்துல 30,000 கோடியை செலவழிச்சு பண்ற ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட்னால சைனா பயத்துல இருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆந்திர பிரதேசல இருக்கிற விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல நடக்கிற இதுதான் ஐஎன்எஸ் வர்ஷா. இந்த இடம் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் நியூக்ளியர் சப்மரைன் பேஸ். அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்தியாவோட முதல் அணுசக்தியால இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு இடம். 2005 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் 2026 பயன்பாட்டுக்கு வரப்போகுது. ஆனா ஏன் இந்தியாவில் பண்ற ஒரு சாதாரண ப்ராஜெக்ட்டை பத்தி சைனா பயத்துல இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணலாம். இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஒரு நியூக்ளியர் சப்மரைன் பேஸ் தான். ஆனா இந்தியாவோட ரொம்பவும் சீக்ரெட்டான ஒரு ப்ராஜெக்டா இது இருக்கு. எந்த அளவுக்கு சீக்ரெட்னா விண்வெளியில இருக்கிற சேட்டலைட்டால கூட இங்க என்ன நடக்குதுன்னு கண்காணிக்க முடியாது. ஏன்னா இது பூமிக்கு கீழே இருக்கு. ஒரே நேரத்துல இந்தியாவால 12 நியூக்ளியர் சப்மரைனை இந்த இடத்துல சீக்ரெட்டா நிறுத்த முடியும். என்னதான் இது இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் இதுல ஒரு பிரச்சனையும் இருக்கு. இந்தியா எந்த ஒரு போர்லயுமே அணு ஆயுதத்தை முதல்ல பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இந்தியா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசியை ஃபாலோ பண்றாங்க. அதாவது வேற ஒரு நாடு இந்தியா மேல அணு ஆயுதத்தை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தினா மட்டும்தான் இந்தியா அதை பயன்படுத்துவாங்க. ஒருவேளை ஏதாவது நாடு இந்தியாவை ஃபியூச்சர்ல தாக்குனா இந்த ஐஎன்எஸ் வர்ஷாவால ரொம்பவும் வேகமா அதுக்கான பதிலடியை கொடுக்க முடியும். ஆனா இந்தியாவுக்கு இந்த ஐஎன்எஸ் வர்ஷா தேவைப்படுறதுக்கு இன்னொரு மிகப்பெரிய காரணமும் இருக்கு. சைனாவோட நீர்மூழ்கி கப்பல்களோட எண்ணிக்கை கொஞ்ச நாட்களா இந்திய பெருங்கடல்ல அதிகரிக்குது. இந்தியாவை சுத்தி இருக்கிற கடல்கள்ல சைனாவோட ரிசர்ச் வெசல்ஸ் நிறைய சுத்திட்டு இருக்கு. அதாவது ரிசர்ச் வெசல்ஸ்னா கடல்கள்ல இருக்கிற விஷயங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ற கப்பல்கள். ஆனா இது இந்தியாவை சுத்தி என்ன நடக்குதுன்னு ரிப்போர்ட்டை சைனாவுக்கு கொடுக்கிற ஒரு ஸ்பை கப்பலாவும் இருக்கலாம். இப்படி சைனா அவங்களோட ஆதிக்கத்தை இந்திய பெருங்கடல்ல அதிகரிக்கிறதா இந்த ஐஎன்எஸ் வர்ஷா இந்தியாவுக்கு தேவைப்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இதால இந்தியாவுக்கு இன்னொரு பெரிய விதத்துல ஹெல்ப் பண்ண முடியும். அதுதான் மலாக்கா டைலமா. அதாவது சைனாவுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் மலாக்கா. ஏன்னா சைனாவுக்கு தேவைப்படுற 80% ஆயில் இந்த ஒரு சின்ன இடத்து வழியா தான் வருது. தேவைப்பட்டா இந்த இடத்தை கண்காணிக்கவும் இல்லனா தடுக்கவும் கூட இந்த ஐஎன்எஸ் வர்ஷா இந்தியாவுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். ஒருவேளை எதிர்காலத்துல எந்த ஒரு நாடு இந்தியாவை தாக்குனாலும் இந்தியாவால அதுக்கு பதிலடி கொடுக்க முடியும்னு சொல்ற மாதிரி இதோட ஒவ்வொரு சின்ன பகுதியையும் இந்தியா உருவாக்குறாங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லாவும் சீக்ரெட்டாவும் இந்த ஐஎன்எஸ் வர்ஷா இருக்கிறதுனால தான் சைனா இதை பார்த்து பயப்படுறாங்க. இதே மாதிரி இந்தியாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.